الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஏக இறைவனின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இறைவனின் அருளால் அவனது புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இன்றைய ஜும்மாவின் சந்தர்ப்பத்தில் இறைவன் திருமறை குர்ஆனில் அதிகமாக எச்சரிக்கை செய்கின்ற மறுமை வாழ்க்கை குறித்தும் அதற்கு அஞ்சி வாழ்வதன் முக்கியத்துவம் குறித்தும் சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகில் மனிதர்களை படைத்த காரணத்தை பற்றி மிகவும் அழகாக திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், மனிதர்களாகிய உங்களுக்கு உலகில் மரணத்தையும் வாழ்க்கையையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகான செயல்களை செய்பவர்கள் யார் என்று சோதனை செய்வதற்காக இந்த உலக வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகில் நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அனைத்து காரியங்களுக்குமான ஒரு தீர்வினை மறுமை என்கிற ஒரு நாளை ஏற்படுத்தி அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவதாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறான். அப்படி சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய இந்த மறுமையை பொறுத்தவரையில் இந்த நாளை நம்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டோம். ஈமான் கொண்டவர்களாக முஃமின்களாக உலகில் வாழக்கூடிய நம்மில் யாரும் மறுமையை மறுக்க மாட்டோம். சிறு வயது முதலாகவே நமக்கு சில நம்பிக்கைகளை ஆழமாக சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையில் மறுமை நம்பிக்கையையும் நமக்கு சிறு வயது முதலாகவே ஆழமாக பதிவு செய்து இருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இப்படி மறுமையினை நம்பிக்கை கொள்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்கிறோமோ நமக்கு நாமே ஒரு கேள்வி எழுப்பி கொள்ள வேண்டும். என்ன கேள்வி என்றால், இந்த மறுமையினை நாம் நம்பிக்கை கொள்கிறோம், மறுமையினை அஞ்சியவர்களாக வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மறுமை அச்சத்திற்கான அம்சங்கள் வெளிப்படுகிறதா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்த்தோம் என்றால் பெரும்பான்மையான மக்களுடைய பதில்கள் இல்லை என்றுதான் பதிலாக இருக்கும். மறுமையினை நம்பிக்கை கொள்கிறோம், அதற்கு மறுமையினை அஞ்சக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மறுமை அச்சத்திற்கான அம்சங்கள் வெளிப்படுகிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், மறுமையினை பயப்படுகிறேன், மறுமையினை அஞ்சுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி வாயளவில் சொல்வார்கள். ஆனால் தன்னுடைய செயல்பாடுகளில் மறுமைக்கு எதிரான காரியங்களை செய்வார்கள், இறைவனை கோபப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வார்கள், இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களை செய்வார்கள். மறுமையினை யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையினுடைய அம்சங்களை பார்க்கும் பொழுது மறுமை அச்சத்திற்கான அம்சங்கள் வெளிப்படாத ஒரு சூழல் இருப்பதை இன்றைக்கு சில மக்களிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் வாயளவில் சொல்லிக் கொள்வார்கள், நான் மறுமையினை அஞ்சுகிறேன் என்று. இந்த அடிப்படையில் நம்மை நாம் கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும், மறுமைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா? மறுமையினை அஞ்சிய வகையில்தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறதா?
நம்முடைய உலகத்தினுடைய இந்த பொருளாதார தேடல்கள் மறுமைக்கு அஞ்சிய அடிப்படையில் தான் இருக்கிறதா, மறுமைக்கு எதிராக இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் பரிசோதனை செய்து பார்த்தோம் என்றால் அதற்கான பதில் மிகவும் குறைவாகத்தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். காரணம் என்ன என்றால், இன்றைக்கு மறுமையை நாம் அஞ்சுகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோமே தவிர மறுமை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு புரிதல் என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மறுமை என்பது ரொம்ப தொலைவில் இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஓரமாக அமைந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய வாழ்க்கையில் மறுமை அச்சத்திற்கான அம்சங்கள் வெளிப்படாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், மறுமையை பொறுத்தவரையில் மறுமை என்கிற அந்த ஒரு நாளை யாரும் நம்பாமல் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை என்பது நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மறுமை என்பது இப்போது ஏற்படாது, அது ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நாட்களாகும், நீண்ட வருடங்களாகும். நான் வாழக்கூடிய இந்த சமகாலத்தை காட்டிலும் இன்னும் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகம் கழிக்க இருக்கிறது. அதற்கு பிறகுதான் மறுமை வரும். மறுமை என்பது மிகவும் தொலைவில் இருக்கிறது என்கிற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, சில அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சில சிறிய அடையாளங்களை சொல்கிறார்கள், அதே போல பெரிய அடையாளங்களை எல்லாம் சொல்கிறார்கள். இந்த மாதிரியான அடையாளங்கள் எல்லாம் நடந்த பிறகுதான் மறுமை நாளை இறைவன் ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் இந்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் வருவார்கள், அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் வருவார்கள். இப்படி உலகத்தில் 10-15 தலைமுறைகள் கடந்த பிறகுதான் மறுமை சந்திக்கும். நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறுமை என்பது ஏற்படாது என்கிற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருப்பதனுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையில் மறுமை அச்சத்திற்கான அம்சங்கள் வெளிப்படாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை குறித்தும் மறுமை நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் குறித்தும் ஒரு அழகான உதாரணத்துடன் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்பது நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் கிடையாது. நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை காட்டிலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த நேரத்தில் மறுமையினுடைய நெருக்கம் குறித்து மக்களுக்கு சொன்ன ஒரு அழகான உபதேசம் என்னவென்று சொன்னால், நானும் மறுமையும் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், நான் வாழக்கூடிய இந்த காலகட்டமும் மறுமையும் இவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி 2 விரல்களை சேர்த்து, ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து வைத்து சொன்னார்கள். 2 விரல்களுக்குமான தொலைவு பிரித்து வச்சாலே ரொம்ப தொலைவு கிடையாது. அதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைத்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருப்பார்கள் என்பதை இதன் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் சில உதாரணங்களை கூட சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையினை எந்த அடிப்படையில் ஏற்படுத்துவான் என்று சொன்னால், நீங்க கடைக்கு போறீங்க, கடைக்காரரிடத்தில் ஒரு பொருளை கேட்கிறீர்கள். அந்த பொருளை அந்த கடைக்காரர் எடுத்து தருவதற்கு முன்பாகவே இறைவன் மறுமையினை நிகழ்த்தி காட்டி விடுவான் என்ற அளவிற்கு மறுமை என்பது தொலைவில் இல்லை, அது மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உணர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், மறுமை என்பது மிகவும் தொலைவில் இருக்கிறது என்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையினை நாம் அமைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாமும் மறுமையும் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையினை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த மறுமை நாள் குறித்த ஏராளமான எச்சரிக்கைக்குள்ளான பல்வேறு தகவல்களை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய போதனைகளும் நமக்கு உணர்த்துகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே நமக்கு அச்சம் ஏற்பட வேண்டும், பயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு பெயர்களை அந்த ஒரு நாளுக்கு அல்லாஹ் சூட்டுகிறான். ஒரு இடத்தில் ஜில்சால் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒரு இடத்தில் வாக்கியா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த நிகழ்ச்சி என்கிறான், ஆட்டம் காணக்கூடிய நிகழ்வு என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்படி ஒரே ஒரு நாளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு பெயர்களை சூட்டுகிறான். அது மட்டும் கிடையாது, அந்த நாளினுடைய அளவுகோலை பற்றியும் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை ஊட்டுகிறான். எந்த அளவிற்கு என்றால், அந்த ஒரு நாளில்தான் உலகில் வாழ்ந்த எல்லா மனிதர்களையும், உலகில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். அவ்வாறு விசாரிக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், எல்லா மக்களையும் ஒவ்வொரு நபர்களையாக அல்லாஹ் விசாரிப்பான். உலகில் பிறந்த முதல் மனிதர் முதல்
உலகில் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் முதல் உலகில் மரணித்த கடைசி மனிதர் வரை எல்லா மக்களும் ஒன்றி நிறுத்தப்படக்கூடிய ஒரு சபையாக இருக்கும். அந்த நாளினுடைய கால அளவை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது நாம் கணக்கிடக்கூடிய 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான நாளாக இருக்கும். ஒரு வருடம் என்பது ரொம்ப பெரிய கால இடைவெளி. அப்படி நாம வாழக்கூடிய காலகட்டத்தில் 50,000 ஆண்டுகள் கணக்கிட்டால் எவ்வளவு தொலைவு இருக்குமோ அவ்வளவு நீண்ட நெடிய நாளாக அன்றைய ஒரே ஒரு நாள் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளினுடைய அளவை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். இப்படியெல்லாம் பல்வேறு எச்சரிக்கைகளை அந்த நாளினுடைய தோரணையை வைத்து அல்லாஹ் ஒரு புறம் சொல்லக்கூடிய வேளையில் கூடுதலாக அந்த நாளில் மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள் குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். என்ன மாதிரியான எச்சரிக்கை என்று சொன்னால், அந்த நாளில் மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மபுசூஸ், சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போன்று ஆவார்கள். ஈசல்கள் சிதறினால் எப்படி கொச்ச கொச்சையா இருக்குமோ அந்த மாதிரி மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போன்று இருப்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த நாளில் கடுமையான இழிநிலைகளை மனிதர்கள் சந்திப்பார்கள். இந்த நாளினுடைய விசாரணைக்கு பிறகுதான் சொர்க்கம் நரகம் என்கிற தீர்ப்பு. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா மக்களும் அந்த அவஸ்தைகளை அனுபவிப்பார்கள். பல கட்டங்கள்ல அந்த நாளினுடைய கடுமை தாங்க முடியாமல் பல்வேறு உதவிகளை தேடுவதற்கு முன் வருவார்கள். பல்வேறு உதவிகளை யாரிடத்திலிருந்தாவது நம்மால் பெற்றுவிட முடியாதா என்கிற அளவிற்கு மனிதர்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த ஒரு நண்பனும் தன்னுடைய சக நண்பனை பார்த்து நலம் விசாரித்துக் கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது பல வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய நண்பனை ஒரு மனிதன் இழந்திருப்பான். அவர்களை நாளை மறுமையில் சந்திப்பான். ஆனால் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களை பார்த்து அவர்கள் நலம் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். சாதாரணமா ஒரு நபரை நாம ரொம்ப நாள பார்க்கலன்னு சொன்னா மீண்டும் அவரை பார்க்கும் பொழுது ரொம்ப நலம் விசாரிப்போம், அவர்களை கட்டி தழுவி அவர்களை அரவணைப்போம். இந்த மாதிரி ஒரு பழக்கம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் மறுமையில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீண்ட நாட்களுக்கு முன்னால் ஒரு நபரை நாம் இழந்திருப்போம். நாளை மறுமையில் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை பார்த்து வெறுண்டோடக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறான். இதில் நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய பிள்ளைகளும் விதி விலக்கில்லை. அல்லாஹ் அழகாக பதிவு செய்கிறான், அந்த நாளினுடைய கடுமையின் பொழுது மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹிஹி, தன்னுடைய சகோதரனை விட்டு வெறுண்டோடுவான். வ உம்மிஹி வ அபிஹி, தன்னுடைய தாயை விட்டும் தன்னுடைய தந்தையை விட்டும் வெறுண்டோடுவான். வ சாஹிபதிஹி வ பனிஹி, தன்னுடைய மனைவியை விட்டும் தன்னுடைய பிள்ளையை விட்டும் வெறுண்டோடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். பல வருடங்களுக்கு முன்னால் அவர் சிறு வயதுல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தாயை தந்தையினை இழந்திருப்பார். நாளை மறுமையில் அவர்களை சந்திப்பார். ஆனால் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்த்து அந்த மனிதர் வெறுண்டு ஓடுவார். காரணம் என்ன என்றால், எங்கே இவர்கள் அவர்களுடைய லாபத்திற்காக நம்மை பயன்படுத்திக் கொள்வார்களோ, அவர்கள் நம்மை வைத்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று பயந்து பாசத்திற்குரிய தந்தையை, பாசத்திற்குரிய தாயை, பாசத்திற்குரிய பிள்ளைகளை விட்டு ஒரு மனிதன் வெறுண்டு ஓடுகிறான் என்று சொல்லி நாளை மறுமையினுடைய அந்த கடுமையான அமளியை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த நாளில் யாருக்கும் ஆடை இருக்காது, செருப்பு இருக்காது, தலைக்கு அருகாமையில் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். இது போன்ற கடுமையான இன்னல்களை மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சில மக்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட மக்களாக மாற்ற வேண்டும். இவ்வளவு கொடுமை, எல்லா மக்களும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லி எல்லா மக்களும் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், தண்ணீருக்காகவும் நிழலுக்காகவும் மக்கள் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் தண்ணீரை வழங்குவான். சில மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் ஆடைகளை வழங்குவான். சில மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அரிசியின் நிழலில் அமர செய்வான். சில மக்களுடைய விசாரணையை அல்லாஹ் இலகுவாக்கி முதலில் அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். இது எந்த நிலையில் நடக்கிறது என்று சொன்னால், அந்த நாளில் நடைபெறுகிறது. அந்த நாளினுடைய விசாரணைக்கு பிறகுதான் தீர்வு. ஆனால் அந்த நாளினுடைய கடுமையிலும் கூட சில மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அத்தகையவர்கள் யார் என்றால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சில நல்லடியார்களை பற்றி பேசுகிறான். இன்னல்லதீன ஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன்,
சில மக்கள் உலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை உள்ளத்தின் அளவில் அஞ்சினார்கள். வெறுமனே வாயளவில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்கள் பேசவில்லை. உள்ளத்தின் அளவில் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால், வல்லதீன ஹும் பி ஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன், அல்லாஹ்வினுடைய வசனங்களை உண்மை என்று நம்பினார்கள். வல்லதீன ஹும் பி ரப்பிஹிம் லா யுஷ்ரிகுன், அல்லாஹ்விற்கு யாரையும் எதனையும் இணை கற்பிக்காமல் அவர்கள் இருந்தார்கள். வல்லதீன ஊத்துனமா ஆத்தவ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், மேலும் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை உள்ளத்தினால் அஞ்சினார்களோ அது போன்று மறுமையினையும் அஞ்சினார்கள். நாம் ஒரு நாள் மீண்டும் மறுமையினை சந்திக்க இருக்கிறோம், இறைவனை சந்திக்க இருக்கிறோம் என்கிற அந்த சிந்தனையோடு உள்ளத்தின் அளவில் மறுமையினை அஞ்சினார்கள். அதனுடைய விளைவாக உலாயிகை யுசாரிஊன ஃபில் கைராத்தி வஹும் லஹா சாபிகுன், அவர்கள் உலகில் வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் நன்மையிலேயே நீடித்துக் கொண்டிருந்தார்கள். நன்மைக்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா விதமான நன்மைகளையும் செய்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய முன்னுரிமை வழங்குவதாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மறுமைக்கு அஞ்சியவர்களாக நாம வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்னும் கூடுதல் எச்சரிக்கையினை அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் மறுமையினுடைய முக்கியமான கட்டமாக இருக்கக்கூடிய விசாரணையை பற்றியும் நமக்கு எச்சரிக்கையினை செய்கிறான். எல்லா மக்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். ஒவ்வொரு நபர்களையாக தனித்து அல்லாஹ் விசாரிப்பான். துருவி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். அந்த விசாரணை என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த விசாரணையினுடைய தன்மையினை அழகாக பதிவு செய்கிறான். அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அன்றைய நாளில் மனிதர்களின் வாய்களுக்கு பூட்டு போடப்படும். பத்து கல்லிமுனா ஐதிஹிம், அவர்களுக்கு பதிலாக, அவருடைய வாய்களுக்கு பதிலாக பத்து கல்லிமுனா ஐதிஹிம், அவர்களது கைகள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களது கால்கள் சாட்சி சொல்லும் என்று சொல்லி அந்த நாளினுடைய விசாரணையின் தன்மையினை அல்லாஹ் பதிவு செய்கிறான். நமக்கு எதிராக பல்வேறு ஆதாரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து போடுவான். பல்வேறு ஏடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து போடுவான். நம்முடைய கழுத்திலிருந்து ஒரு ஏட்டினை அல்லாஹ் வழங்குவான். நாம் உலகில் என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அனைத்தையும் பதிவு செய்த ஏடுகளை அல்லாஹ் வழங்குவான். அதே போல நம்முடைய உடல் உறுப்புகளை நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வைப்பான். அதற்கடுத்து 99 ஏடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவான். அந்த ஒரு ஏடு 99 ஏடுகள்ல ஒரே ஒரு ஏடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அது நீண்ட நெடிய ஏடாக இருக்கும். அதை பார்க்க அதனுடைய நீளம் முடியாது. பார்த்தால் பெரிய ஒரு புத்தகமாக அது இருக்கும், ஒரே ஒரு புத்தகம். அது போன்று 99 புத்தகங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மனிதர்களுக்கு எதிராக வழங்குவான். அவர்கள் செய்த காரியங்களை பதிவு செய்த ஒட்டுமொத்த தொகுப்பினையும் அல்லாஹ் வழங்குவான் என்று சொல்லி திருமறை குர்ஆன் பதிவு செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஏட்டினை சில பேர் வாங்குவார்கள். எப்படி வாங்குவார்கள் என்று சொன்னால், ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, அவர்களது வலது கரத்தினால் வாங்குவார்கள். அந்த ஏடுகளை சில பேர் வலது கரத்தினால் வாங்குவார்கள். அப்படி யார் வலது கரத்தினால் அந்த செயலேடுகளை வாங்குகிறார்களோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர்கள் உயர்தரமான இடத்தில் இருப்பார்கள். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த ஜன்னத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதே நேரத்தில் சில மக்கள் அந்த செயலேடுகளை வாங்குவார்கள், இடது கரத்தினால் வாங்குவார்கள். வலது கரத்தினால் வாங்குவதற்கு அனுமதி மறுக்கப்படுவார்கள். இடது கரத்தினால் வாங்குவதற்கு அவர்களுக்கு கட்டளையிடப்படும். அப்படி யார் இடது கரத்தினால் அந்த செயலேடுகளை வாங்குகிறார்களோ அவர்களுடைய நிலையை பற்றி அல் ஹாக்கா என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய பதிவு புத்தகம் அவர்களது இடது கரத்தில் வழங்கப்படுகிறதோ அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனிலம் ஊத்த கிதாபியா, இது என்ன புத்தகம்? இந்த புத்தகம் குறித்து எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இந்த புத்தகம் எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? வலம் அதிரிமா ஹிசாபியா, என்னுடைய விசாரணையை நான் எவ்வாறு சந்திப்பேன் என்று எனக்கு தெரியவில்லையே. யா லைத்தஹா கானத்தில் காலியா, என்னுடைய வாழ்வு மரணத்தோடவே முடிஞ்சிருக்க கூடாதா? நான் உலகில் மரணித்தேன், என்னை அடக்கம் செய்தார்கள், நான் அப்படியே மண்ணோடு மண்ணாகி இருக்க கூடாதா என்று அந்த மனிதன் புலம்புவான். மேலும் சொல்வான், மகனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. உலகத்துல பெரிய செல்வந்தனாக இருந்தேன், அந்த செல்வத்தை கொண்டு ஏராளமான காரியங்களை சாதித்தேன், அந்த செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கு பயனளிக்காமல் போய்விட்டது. மேலும் சொல்வான், ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரங்கள் அனைத்தும் அழிந்து விட்டது. உலகத்துல பெரிய பொறுப்புல இருந்த, பெரிய அமைச்சரா இருந்தேன், பெரிய உலகம் போற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவனாக இருந்தேன், அதை கொண்டு ஏராளமான காரியங்களை சாதித்தேன், அந்த அதிகாரங்கள் அனைத்தும்
இன்றைக்கு எனக்கு பயனளிக்காமல் போய்விட்டது என்று சொல்லி அந்த மனிதன் நாளை புலம்புவான். அப்படி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் யாருக்கு இடது கரத்தில் அந்த செயலேடுகள் வழங்கப்பட்டதோ அத்தகைய மனிதர்களை பார்த்து மலக்குமார்களை நோக்கி அல்லாஹ் கட்டளையிடுவான், ஹுதுஹு ஃபகுல்லுஹு, அவர்களை பிடியுங்கள், அவர்களை கட்டுங்கள், சும்ம ஜஹீம சல்லு, அவர்களை நரகத்தை நோக்கி இழுத்து செல்லுங்கள், சும்ம ஃபீ சில்சிலத்தின் ஸர்உஹா ஸபூன ஸிராஅன் ஃபஸ்லுக்கும், 70 முழ சங்கிலியால் அவர்களை பிணைத்து நரகத்தில் போடுங்கள், அவர்கள் ஆழம் செல்லும் வரை நரகத்தில் போடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய மனிதர்களை நோக்கி கட்டளையிடுவான் என்று சொன்னால், இவ்வளவு கொடூரம் நிறைந்ததாக அந்த மறுமை இருக்கிறது, அந்த மறுமையினுடைய எச்சரிக்கைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மறுமை அச்சத்திற்கான அம்சங்கள் வெளிப்படாமல் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், உலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் நம்முடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால், இந்த சிந்தனை, இந்த செயல் இறைவனுக்கு நெருக்கமானதா அல்லது இறைவனுக்கு எதிரானதா? நான் செய்யக்கூடிய இந்த காரியம், நான் செய்யக்கூடிய இந்த தொழில், நான் செய்யக்கூடிய இந்த செயல்பாடு அல்லாஹ்விற்கு விருப்பமானதா அல்லது அல்லாஹ்விற்கு வெறுப்பமானதா, வெறுப்பிற்குரியதா என்பதை கவனித்து நாம செய்யக்கூடிய இந்த காரியத்தின் வழியாக இறைவன் மறுமையில் நமக்கு நன்மையை வழங்குவானா அல்லது தீமையினை வழங்குவானா? நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்தின் வழியாக நாளை மறுமையில் இறைவன் நம்மை பாராட்டுவானா அல்லது நம்மை கேள்வி கணைகளுக்கு உட்படுத்துவானா என்கிற அந்த பரிசோதத்திற்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதனை மறுமையோடு தொடர்பு படுத்தி நம்முடைய வாழ்க்கையினை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இறைவன் பல்வேறு நன்மைகளை நமக்கு உலகத்திலேயே வாக்களிக்கிறான். சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யார் அல்லாஹையும் மறுமையும் அஞ்சி தன்னுடைய வாழ்க்கையினை உலகத்தில் சிறந்த முறையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வகையில் வாழ்கிறார்களோ, சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்விற்கு யாரையும் எதிரும் இணை கற்பிக்காமல் அல்லாஹை மட்டுமே உறுதியாக அஞ்சி வாழக்கூடிய சில அடியார்களை சொர்க்கத்தின் நுழை வைப்பதை இறைவன் தன் மீது விதியாக்கி இருக்கிறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் உலகில் நாம வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறைவனுக்கு அஞ்சியவர்களாக, மறுமைக்கு அஞ்சியவர்களாக ஒவ்வொரு காரியங்களை நாம் உலகில் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலும் மறுமையினோடு அதனை தொடர்பு படுத்தி நம்முடைய வாழ்க்கையினை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் இறைவன் வாக்களித்த பல்வேறு நன்மைகளை நமக்கு வழங்குவான். அத்தகைய நல்லடியார்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் உதவி புரிவானாக என்று கூறி முதல் உரையினை நிறைவு செய்கிறேன்.